வாங்க வாங்க. எல்லாரும் கைது கை உள்ள இனிமே கலக்கு. அப்படியே அப்படி வா அப்படி வா. ரஜினிகாந்த் உனக்கு பிடிக்கும்ல? ஒரு தேஜஸ பார்த்தேன். ரஜினிகாந்த் பிடிக்குமா கமல்ஹாசன் பிடிக்குமா? ரஜினிகாந்த். ரஜினிகாந்தா விஜயா? ரஜினிகாந்த். ரஜினிகாந்தா அஜித்தா? ரஜினிகாந்த். அஜித்தா விஜயா? அஜித். அஜித் காந்த். கடவுளே அஜித். கடவுளே அஜித். கடவுளே அஜித். சூப்பர். எங்க இருந்து பேசுறேன்னு தெரியலையா? இங்க இருக்கு. வேட்டையன் படத்துடைய ட்ரைலருக்கு எல்லா ஜெனரேஷன் ரஜினி ஃபேன்ஸையும், நீ ரஜினி ஃபேன் தானே சொல்றா? ரஜினி ஃபேன். ரஜினி ஃபேன். இது எங்கெஸ்ட் ரஜினி ஃபேன். நான் வந்துட்டு 28-year-old ரஜினி ஃபேன். அவன் 24-year-old ரஜினி ஃபேன். இவங்க இருக்காங்க பாருங்க, ஓல்டஸ்ட் ரஜினி ஃபேன். 83-year-old. 83 நீ கரெக்ட். அவன் உண்மையிலே 83 தான். 3 வயது குழந்தை. எல்லா ஜெனரேஷன்லயுமே நாங்க வந்துட்டு வேட்டையன் ட்ரெய்லருக்கு ரியாக்ட் பண்ண போறோம். ஓகேவா? சரி, 3, 2, 1 சொன்னோம்னா எல்லாரும் சேர்ந்து ஒரே டைம்ல ஏ அப்படின்னு சொல்லணும். ஓகே சொல்லணும். சரியா? 3, 2, 1 உன்னதான் சொல்றாங்க. மியூசிக் அனிருத்தே இல்லப்பா. இதுதான் கிரிமினலோட ஐடென்டிட்டின்னு இதை ஐசோலேட் பண்ணி சொல்ல முடியல சார். மெயின்டைன் பண்ண முடியலன்னு எல்லாரும் டிசைட் பண்ணிட்டு போங்கயா. ஒரு வாரத்துல என்கவுண்டர் பண்ணியா? தேவையில்லை சார். ஒரு வாரம் ரொம்ப அதிகம். 3 நாள்ல டிபார்ட்மெண்ட் நல்ல பேர் வரும். தர்பார் 2.0 அப்படின்னு எனக்கு தோணுது. பார்த்தா ஜெயிலர் 2.0 எடுக்க போறாங்க. அப்படி பிறந்ததுதான் வேட்டையன் 1.0. கடைசி அமிதாப் பச்சன் வாய்ஸ் வந்துச்சு. கார்பரேட் கிரிமினல் கோட்டு போட்டு ஒரு ஆபீஸ்ல வந்தான்டா. அந்த ஐடி பாய் அதை உணர விடக்கூடாது சார். அவன் கிட்ட வக்கீல் பணியே இருக்கு. அவன் நெட்வொர்க்ல 2000 பேருக்கு மேல இருக்காங்க. இவங்களுடைய போலீஸ் ஃபோர்ஸ் வெப்பன்ஸ் பவர் எதோ ஒரு கிரிமினல் அட்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. சொன்னா அந்த போலீஸ் சரியா அதெல்லாம் வச்சிருக்கிறது வில்லன். அதனால தான் அட்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரஜினியா அது இன்ட்ரோடக்ஷன். நீதியான நாவல் இது ஏதோ ஒரு பான்புரா கேரளா நான் பாத்திருக்கிறேன். நாக்கில் கேசரி அது இல்லையா? வித்தியாசமா இருக்காது. நேர்ல பார்த்தா ஐயோ, நேர்ல விக்கி போடல. உண்மையா இருக்காரு. உண்மையா தான் உனக்கு புரிய மாட்டேங்குது யாரும். வேட்டையன் தெரியுதா? எந்த போஸ்ட் தூக்கி அடிச்சாலும் நான் அதே போலீஸ்காரன் தான். எங்கிட்ட இருந்தவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. உங்களே இல்லாம பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு டைலாக் வந்து எதிர்பார்த்தேன். தலைமை இறங்கிட்டான். எப்படி இருந்தது? ஸ்பீடி ரெக்கவரி. ஆமா, தலைவர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தார். பட் ஆனா வந்துட்டு ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். ஆப்ரேட்டே பண்ணாம ஒரு சர்ஜரி ஏதோ பண்ணதான் சொன்னாங்க. அது சீரியஸா அப்படிதான் சொன்னாங்க. அது நீ எல்லாம் அந்த ரிப்போர்ட்ல படிச்சுப்பாரு. ப்ராப்பரா ஒரு ஆப்ரேஷன் பண்ணி, ஆனா ஸ்டன்ஸ் வச்ச மாதிரி ஏதோ சொன்னாங்க. ஆப்ரேட்டே பண்ண மாதிரி ஸ்டன்ஸ் வச்சாங்கன்னு தெரியல. பட் ஓகே. ஆனா 2 நாள்ல முந்தானேத்தையும் 2 நாள்ல வீட்டுக்கு வந்துடுறதா சொன்னாங்க. ஸோ பை திஸ் டைம் நம்ம ரியாக்ட் பண்றப்போ ஒரு வீட்டுக்கு ஹெல்த்தியா வந்து சேர்ந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அது எப்படி நியூஸ்ல போடுவாங்க. பாட்டி தான் எங்க வீட்டுல நியூஸ் எல்லாம் பார்த்து எல்லாருக்கும் தப்பு தப்பா சொல்றது. சரி டென்ஷன் ஆகுது. எப்படி இருந்தது வேட்டையன்? எப்படி இருந்தது?
நீ தான் முதல்ல சொல்ற வயசு, நீ தானே முதல்ல பிறந்த. வேட்டையின் ட்ரெய்லர் எப்படி இருந்ததுன்னு கேக்குறேன். என்ன உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ட்ரெய்லர்ல? சொல்ல தெரியுது. சொல்ல தெரியுது. ரஜினி எப்படி இருந்தாரு? அவரு படத்தை நேர்ல பாக்கிறதுக்கும் படத்துல வித்தியாசம் இருக்குல்ல. பொதுவா ஆக்டர்ஸ் எல்லாம் வெளில பார்த்தாலும் ஸ்கிரீன்ல பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. தெரியுது. ஆனா இங்க வித்தியாசம் தெரியல. ஆனா தெரியுது. தெரியல ஆனா தெரியுது. வித்தியாசம். எஸ்ஜே சூர்யா ஃபேன் ஆயிட்டாங்க ரஜினி கேப்ல இருந்து. சூப்பர் சூப்பர். எங்க ஜெனரேஷன் நீங்க சொல்லுங்க. யங்கஸ்ட் ஜெனரேஷன். சூப்பர். அண்ணா நடுவுல ட்ரெயிலர்ல சொன்ன மாதிரி தான் தர்பார் 2.0 ஜெயிலர் 2.0 பார்த்த மாதிரி தான் இருக்கு. அந்த கண்ணாடி தர்பார் 2.0 into ஜெயிலர் 2.0 ஈக்குவல் டு வேட்டையன் 1.0. சூப்பர். சொன்னதை அப்படியே கேட்டு மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு அதனால ஒரு படிக்கிற பையனுக்கு அழகு. யாரா சும்மா 90s ஜோக். எல்லா பசங்க திருட்டு போய் ரஜினி ரவிக்கு போட்டாங்க. அது பாட்டு பண்ற வேலையாச்சு. சொல்லுங்க. மிடில் ஏஜ் மேன். நான் மிடில் ஏஜ். சரி பரவாயில்ல. நல்லா நீ இருக்கு. ஸ்டார் ஸ்டாண்டர்டா இருந்தது ட்ரெய்லர். அகைன் கார்பரேட் கிரிமினல் எப்படி மிரட்டலா இருந்தாரா? யூஸ் பண்ண அதே ஃபார்முலா தான். எல்லா ஸ்டேட்ல இருந்தும் ஒரு லீடிங் ஆக்டர் வந்து அந்த ஊர்ல கிரவுட் புல் பண்ண எடுத்துருக்காங்க. பட் ரஜினிகாந்த் himself is more than enough to do the job. எல்லா ஜெனரேஷனோட மிடில் ஏஜ் தான் கரெக்டா சொல்றாரு பாரு. ப்ரொஃபஷனலா அடிக்கிறாரு. அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் கார்பரேட் கிரிமினல். டெல்லியில போட்டு சிஇஓ இந்த வருஷம் அடிந்தாரு. உள்ள போட்டாங்க. புச்சுள்ள போட்டாங்க. சோ ட்ரெயிலர் பிடிச்சிருந்தான்னு கேட்டேன். ரொம்ப பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? எது சரி விடுங்க. கோட்டே பிடிச்சிருந்தது. வீடியோக்கு முன்னாடி கோட் பிடிச்சிருக்குன்னு ஆரம்பிச்சாரு. நான் அங்கேயே கேமரா ஆஃப் பண்ணணும்னு நினைச்சேன். நீங்களே சொல்லுங்க. கோட் வெர்சஸ் பீஸ்ட் வெர்சஸ் அண்ணாத்த அப்படின்னு கம்பேர் எங்கெல்லாம் பீஸ்ட் தான் வர்ஸ்டா இருக்கும். உலகத்திலே ஒஸ்ட் படம் அண்ணாத்த. முதல்ல இடத்துல இருந்து யாராலையும் எடுக்க முடியாது. ப்ளீஸ் எல்லாம் ரீவாட்ச்ல பெட்டர் பரவாயில்லைங்க. அட்லீஸ்ட் ட்ரூ டு ஹிம்செல்ஃபா நெல்சன் டைரக்ட் பண்ணாரு அந்த படத்தை. உங்களுக்கு பீஸ்ட் படம் பாத்தீங்களா? கண்டிப்பா பாத்தாங்க. ஆனா அதான் பீஸ்ட்னு உங்களுக்கு தெரியாது. பீஸ்ட் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் உங்களுக்கு? பீஸ்ட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்? கார்ப்பரேட் ஜோக்ஸ். இந்த மாதிரி ஜோக் பண்ணி தானே மாட்டேன் கோட்டை விட. என்ன யாருமே கேட்கல. நானே கேட்டுக்குவேன். ஸோ படம் எப்படி இருந்தது சொல்லுங்க சார். படம் ஆக்சுவலி வந்துட்டு படம் நான் பார்க்கலையே. ட்ரெய்லர் ஆச்சு அது. ட்ரெய்லர் சூப்பரா இருந்தது. நான் ரொம்ப நாள் கழிச்சு ரஜினியை வந்துட்டு ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் ஆக்ஷன்ல வர பாக்குறோம்ல. இது வரைக்கும் நான் எந்த படம் ஜெயிலர்ல கூட பார்த்தேன் அப்படியே ஃபைட் முடிஞ்சிடும். இப்ப சந்திரமுகி டைம்லயே பாத்தீங்கன்னா அவர் நடக்கிறப்ப பேக்ல கேமரா ஃபோக்கஸ் பண்ணுவோம். சத்தம் கேட்கும். அடுத்த சீன் பார்த்தா 3 பேர் பார்த்து அடிச்ச தடவை கால் மட்டும் அது வேற சீன் தான். பூமர்களை மாத்திட்டு போடா அப்படின்னு விக்கும்போது பூமர் மேல படுக்கு. இதுதான் வேட்டை. எல்லா ஜெனரேஷனுக்கும் பிடிச்சிருக்கு. வேட்டை ஹிட் ஆகுமா? ஹிட் ஆகும். பிளாக் பஸ்டரா? இண்டஸ்ட்ரி ஹிட்டா? நல்லா ஓடும். ஜெயிலரோட நல்லா ஓடுமா? 200 கோடிக்கு மேல சம்பாதிக்கலன்னா இவங்க கொடுப்பாங்க மிச்ச காசு. அவங்க சம்பாதி நான் ஏன்டா மிச்சத்தை கொடுக்கணும்? ஐயோ அவருக்கே ஆடியோ வச்சு விட மாட்டேன். எங்கடா அங்க போயிட்டேன். வாடா கார்பரேட் கிரிமினல். வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஓடும். சூப்பர் சக்சஸ். அவ்வளவுதான். கார்பரேட் கிரிமினல் மனசுக்குள்ளே சொல்லிட்டு